கடமையை செய்பவர்களுக்கு கந்தனின் அருள் எப்பொழுதுமே இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதை. கண்ணப்பன் என்ற ஒரு முருக பக்தர் முருகன் கோவிலில் ஆலய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் வாழ்வின் அதிகபட்ச ஆசையை முருகனை ஒரே ஒரு முறையாவது கண்முன்னே பார்த்து விட வேண்டும் என்பதுதான். அதற்காக பல பிரார்த்தனைகளை அவர் மேற்கொள்கிறார். அந்த பிரார்த்தனைகளின் பலனாக முருகன் ஒரு முறை அவர் கண்முன்னே காட்சி தருகிறார். அந்த காட்சி தந்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தின் வெளியே எளியவர்கள் கண்ணப்பனை அன்னதானம் விடுமாறு அழைக்கிறார்கள். கண்ணப்பனோ முருகா ஒரு நிமிடம் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார். சென்றுவிட்டு அவர் திரும்பும் பொழுது கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக ஆகிவிடுகிறது. அவர் திரும்பி வரும் பொழுது மனதில் நினைத்து கொண்டே வருகிறார், அகிலத்தை ஆளும் கந்தனை நாம் காத்திருக்க வைத்து விட்டோமே, இது எவ்வளவு பெரிய தவறு, அவர் நமக்கு காட்சி தருவதே ஒரு பெரிய விஷயம், ஆனால் நாம் அவரை காத்திருக்க வைத்து விட்டோமே என்று மன சஞ்சலத்தோடே வருகிறார். வந்து அந்த ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது கந்தனை பார்க்கிறார். கந்தன் அவருக்கு எப்படி காட்சி தந்தாரோ, 6 முகங்களுடனும் 12 திருக்கரங்களுடனும் எப்படி காட்சி தந்தாரோ அதே போல அவருக்காக அங்கேயே காத்திருக்கிறார். வந்தவுடன் முருகனின் திருக்கால்களை அவர் பணிந்து கேட்கிறார், முருகா நீ அகிலத்தை காப்பவர், ஆனால் உன்னையே நான் காக்க வைத்து விட்டேன், எனக்கு அது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு முருகன் கூறுகிறார், கண்ணப்பா நீ என்னை எத்தனை முறை வேண்டியிருந்தாலும் நான் உன் கண் முன்னே காட்சி தந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ உன் கடமையில் இருந்து தவறாமல், நான் கடவுளாகவே இருந்தாலும் கடமையில் இருந்து தவறாமல் அந்த எளியவர்களின் பசியை போக்குவதற்காக நீ எப்போது உன் கடமையை சரியாக செய்தாயோ அப்பொழுதே நான் உன் அருகில் வந்துவிட்டேன், உன் மனதில் வந்துவிட்டேன். யார் எல்லாம் கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்களுடன் இந்த கந்தன் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்று கூறுகிறார். நம் கந்தனின் அருளை நாம் பெறுவதற்கு அந்த கோவில் சென்றால்தான் முடியும், இந்த கோவில் சென்றால்தான் முடியும் என்றெல்லாம் இல்லை. நம் கடமையை நாம் சரியாக யாருக்கும் தவறிழைக்காமல் செய்திருந்தால் கந்தனின் அருள், நம் கடவுளின் அருள் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும்.